வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மகரிஷி அவர்களுடைய ஆழ்ந்த தத்துவ விளக்கங்களை தொடர்ந்து நாம் சிந்தித்து அதில் முடிந்தவற்றை செயல்படுத்தியும் வருகிறோம். அதுல மிக முக்கியமான ஒரு சிந்தனை, இப்போ நம்ம வாழ்க்கையில இன்பம், துன்பம், வலி, நோய், மரணம் இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை பல மகான்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வினுடைய வெளிப்பாடு பல்வேறு தத்துவங்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மகரிஷி அவர்களும் தன்னுடைய தவத்தின் மூலமாக, சிந்தனையின் மூலமாக உலக மக்கள் அனைவருடைய நலத்திற்காக பல்வேறு சிந்தனைகளை அந்த உயர்ந்த ஞான நிலையில் என்பது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி மகரிஷி அவர்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையில வரக்கூடிய இன்பம், துன்பம், வலி, நோய், மரணம் இவை எல்லாவற்றுக்குமான காரணம் ஆறாக கணக்கிட்டிருக்கிறார்கள். இதை டாபிக்கா பேசுறப்ப நோய் வர காரணங்கள் என்று பேசுறோம். ஒரு மனிதனிடம் நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் 6. இப்போ நோய் தீர்ப்பதற்கான காரணங்களும் நீங்க 6ஆக வைத்துக் கொள்ளலாம். நோய் வர காரணங்கள் 6 என்றால் நோயிலிருந்து ஆரோக்கியம் பெறுவதற்கான காரணங்கள் 6 என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். சரி, அது என்ன 6 அப்படிங்கிறது தான் இந்த கவியில விளக்குறாங்க. இப்ப நோயற்ற வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் இந்த கவியை சிந்தித்து இதன் மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய உண்மையை உணர்ந்து அதன்படி நாம் வாழ்றதுக்கு ஆரம்பிச்சோம்னா நாம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும். இப்ப நோய் வருவதற்கான காரணங்கள் 6. அதுல இயற்கை காரணங்கள் 3, செயற்கை காரணங்கள் 3ன்னு மகரிஷி சொல்றாங்க. அதாவது நம்ம செயல் மூலமாக நடக்கக்கூடிய காரணங்கள் 3, அதுதான் செயற்கை என்று சொல்கிறோம். நம்ம செயலுக்கும் அப்பாற்பட்டு நடக்கக்கூடியது இயல்பாக நடப்பது, அது இயற்கை என்று சொல்கிறோம். இப்ப இயற்கையாக இருக்கிற காரணங்கள் 3, நம் செயல் மூலமாக செய்யக்கூடிய காரணங்கள் 3. அப்ப நாம நினைத்தால் இந்த க்ஷணமே, இந்த நிகழ்ச்சி முடிந்த அடுத்த சனமே நோய் வருவதற்கான காரணங்கள் 3ஐ நீங்கள்
மாற்றி அமைத்து கொள்ள முடியும். 50% நம்ம லைஃப்ல ஏற்படுற நோயை இந்த உரை முடிக்கும் போது நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். சரிங்களா? மீது 50%த்தையும் மகான்கள் சொன்ன வழியில சென்றா நம்ம மாற்றிக்கலாம். அப்ப 6 விஷயத்தையும் நம்ம சரி செய்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நோய் வராது, வலி வராது, மரணம் நிகழாது. சரி, அதற்கான காரணம் தான் இந்த கவியில சொல்றாங்க. கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, ககனத்தில் கோள்கள் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் எல்லாம் வாழும் உயிர்கட்கு பல ரசாயனங்கள் தரும் மாற்றும் தரமொக்க இன்ப துன்பம் தகுந்த அளவாம். இதிலோர் சக்தி மீறி பெருகி இரத்தச் சுழல் தடுக்க நோயாய் மாறி பின்னும் அதிகரித்துவிட மரணம் ஆகும். அதுல இந்த 5வது வரி தரும் மாற்றம் அப்படின்னு வரணும். மாற்றம்னாலும் பெரிய டிஃபரன்ஸ் வராது, பட் மாற்றம்னா சரியா இருக்கும் பொருள். பல ரசாயனங்கள் தரும் மாற்றம் தரமொக்க இன்ப துன்பம் தகுந்த அளவாம். அப்ப இதுல என்ன 6 காரணம் சொல்றாருன்னா, முதல் இயற்கை காரணத்தில் நம்ம சிந்திப்போம். ஏன்னா முதல்ல இருக்கிறதே இயற்கை காரணமா இருக்குது. கருவமைப்பு. கருவமைப்பு என்பது இயற்கை காரணம். நம்மளோட கருவமைப்பு வந்ததுக்கு நாம எந்த செயலும் செய்ய முடியாது இல்லையா? இயற்கையாக நமக்கு கிடைத்திருக்கிறது. பெற்றோருடைய உயிர் வழியாக நமக்கு கருவமைப்பு என்று ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. தந்தை தாய் இருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இவ்வுலகில் வந்தோம். அந்த ஈருயிர் செய்த வினைகள் அறமோ மற்றோ அவை அழித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. அப்ப அந்த அழித்த பதிவுகளைத்தான் கருவமைப்பு என்று சொல்கிறோம். கருமைய பதிவு இது இயற்கை காரணம். அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த நோய் வருவதற்கான முக்கிய காரணத்திலே கருவமைப்பு, ஹெரிடிட்டரி, மரபு வழி என்று நமக்கு நிறைய நம்ம பார்த்துருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம சிந்தனைக்கும் பொருத்தக்கூடிய அளவில் இருக்குது. இப்ப கருவமைப்பு ஒன்று சரியாக இல்லை என்றால் நம்ம உடலிலே நோய்கள் ஏற்படும். கருவமைப்பின் மூலமாக நமக்கு பல்வேறு நன்மைகளும் பல்வேறு விதமான தீமைகளும் ஏற்படுங்கிறத நம்ம நிறைய புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த விதையிலிருந்து தான் அந்த மரம் வருது. அப்ப அந்த விதையினுடைய தன்மையெல்லாம் அந்த மரத்துக்குள்ள அடக்கமாக இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ இல்லையா? அப்ப அந்த கருவமைப்பு என்பது மிக முக்கியமான விஷயம். என் பெற்றோருடைய கருவமைப்பை பொறுத்துதான் என்னுடைய வாழ்க்கை அமையும். ஏன் அப்படி அமையுதுன்னெல்லாம் கேட்க முடியாது. அந்த மரத்தினுடைய விதையை பொறுத்து அந்த விதையிலிருந்து எழுச்சி பெறக்கூடிய மரம் தன்மையை கொண்டிருக்கும், வடிவத்தை கொண்டிருக்கும், குணத்தை கொண்டிருக்கும். அப்ப கருவமைப்பு என்பது இயற்கை காரணத்துல முதல் காரணம். இப்போ ஒரு பெற்றோர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து அந்த குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை நான் ஹெச்ஐவி எய்ட்ஸ் அதை வச்சு சொல்லிட்டே இருக்கிறேன் அடிக்கடி. பேரண்ட்ஸுக்கு அந்த நோய் இருக்கும்போது குழந்தைக்கும் அந்த நோய் அது பாதிக்கப்படுகிறது. ஏன்னா குழந்தை எந்த தவறும் செய்யல, ஆனால் அது வித்தின் வழியாக வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு. அந்த நோய் உடனடியாக சிம்டம் காமிக்கும். மற்ற எல்லா நோய்களுமே உள்ளிருந்து காலத்திலே வெளிச்சி பெற்று வெளியே வரத்தான் செய்யும். அப்ப கருவமைப்பை எந்த அளவுக்கு தூய்மை செய்து கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அடுத்த ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க.
இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டதற்கான காரணமே கருமையத்தை தூய்மை செய்து நம்ம அடுத்த ஜெனரேஷன் கொடுக்கறதுக்கு தான். ஆனா நம்ம அது தெரியாததுனால கருமையத்தை தூய்மை பண்ணாம மேலும் மேலும் கருமையத்தை களங்கப்படுத்துகிறோம். அப்ப கருமையம் களங்கமாகும் போது வரக்கூடிய குழந்தைகளும் துன்பத்திற்கு உள்ளாவதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பணம் தான் பெருகி போச்சு. பட் பிரச்சனைகள் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பெருகிட்டே வருது. அதனால இந்த கருவமைப்பு அப்படிங்கிறது என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். அது எப்படி சரி பண்றதுங்கிறதையும் மகரிஷி சொல்லி கொடுத்துருக்காங்க தியானத்தின் மூலமாக. ம், குறிப்பாக துரியாதீத தவத்தின் மூலமாக நம்முடைய சஞ்சித கர்மம் வரைக்கும் எல்லா கர்மாவையும் அழிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ கர்மமைப்பை மாற்றி அமைத்துக் கொள்ளலாமா? நிச்சயமா அதை கூட மாற்றி அமைக்க முடியும். முடியாதுங்கிறது எதுவும் இல்லைங்கிறதுக்காக சொல்றேன். செயற்கை காரணத்தை உடனே மாற்றலாம். இந்த இயற்கையால் வரக்கூடிய காரணத்தை கூட நாம் ஞானிகள் காட்டிய அந்த வழியில் செல்லும் போது முற்றிலுமாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். இப்ப கருவமைப்பை அதன் மூலமாக வரக்கூடிய நோய்களை, வலிகளை, மரணத்தை, இன்ப துன்பத்தை, துன்பத்தை நாம போக்கிக் கொள்ளலாம். அதற்கு முறையாக சரியாக தியானத்தை ஏற்றி வர வேண்டும். இயற்கை காரணத்தில் இரண்டாவது ககனத்தில் கோள்கள் நிலை. நாம பிறக்கும் போது இந்த கோள்கள் ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்துல இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆற்றலை நாம பெற்றிருப்போம். அப்போ அதற்கு தகுந்தாற் போல நம்ம கோவில் வழிபாடுகளில் ஈடுபடும் போது அந்த கோளினுடைய ஆற்றலை நம்ம நேர்மறையாக மாற்றிக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா அந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அது நம்ம பஞ்சபூத நவதவத்துல மிக தெளிவாக மகரிஷி அவங்க நமக்கு விளக்குறாங்க. பருவுடலின் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன். மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன். மாபெரிய பேரண்ட வெளியில் சுற்றி எப்படி பார்க்கிறார் பாருங்க. மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன். மாபெரிய பேரண்ட வெளியில் சுற்றி தனித்து இயங்கும் பல அண்டம் மடை மாற்றத்தின் சக்தியெல்லாம் உடலில் ஊடுருவக் கண்டேன். பனித்துளி போல் அளவான நாதி விந்தின் பனித்துளி போல் அளவான நாத விந்தின் பரிணாமம் பல அவயவங்களாகி நினைத்தவுடன் இங்கும் அங்கும் எங்கும் எங்கும் நிறைந்திருக்கும் எண்ணத்தின் இயல்பும் கண்டேன் என்று சொல்லுவாங்க மகரிஷி. இப்ப மனித உடல் அமைப்பதனை ஊன்றி பார்க்கிறார். எப்படி? இங்கிருந்து பார்க்கல, மாபெரிய பேரண்ட வெளியில் சுற்றி தனித்தியங்கும் பல அன்ற மடை மாற்றத்தின் சக்தியெல்லாம் உடலில் ஊடுருவக் கண்டேன். அது உணர்றார் மகரிஷி. இந்த சக்தியெல்லாம் என்ன பண்ணுதுங்க? இங்க வந்து நம்ம உடலுக்குள்ள ஊடுருவுது. பனித்துளி போல் அளவான நாதவிந்தின் பரிணாமம் பல அவயவங்களாகி துளியோடு துளியோடு இருக்கிற அந்த நாதவிந்தனுடைய பரிணாமம் பல அவயவங்களாகி நினைத்தவுடன் நினைத்தவுடன் அங்கும் இங்கும் எங்கும் எங்கும் நிறைந்துவிடும் எண்ணத்தின் இயல்பும் கண்டேன்னு முடிப்பாங்க. அப்ப இந்த இயற்கை காரணத்துல ககனத்தில் கோள்கள் நிலை மிக முக்கியமானது. ஏன்னா அந்த கோள்களுடைய ஆற்றல் இந்த பூமியில தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்ப அதுல உயிர் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கும். இதன் மூலமாக நமக்கு நோய்கள் மரணம் வருவது என்பது இயல்பு. அதுல ஒன்றுதான் சந்திரன்னு சொல்றோம். சந்திரனுடைய பௌர்ணமி அமாவாசை போன்ற காலங்களில நம்மகிட்ட இருக்கிற ஆத்ம சக்தியினுடைய தன்மையில நிறைய மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அப்ப அந்த ககனத்தில் கோள்கள் நிலை மாறும்போது நம்ம உடல்ல பல்வேறு விதமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதிலிருந்து மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு தான் மகரிஷி அவங்க நமக்கு பஞ்சபூத நவகிரதவத்தை கொடுத்திருக்கிறார்கள்.
பஞ்சபூதங்களோடும் நவ கிரகங்களோடும் நாம் ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறும்போது இந்த ககனத்தில் கோள்கள் நிலையால் வரக்கூடிய துன்பங்களை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அப்போ இந்த இரண்டாவது விஷயம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம எளிமையாக நமக்கு சரி செய்து கொள்ள முடியும். தொடர்ந்து நம்ம பஞ்சபூத நவர்தவம் செய்து வந்தால் போதும். இன்னும் பஞ்சபூதங்களுக்கு தீங்கு செய்யாமல் முடிந்தவரை நன்மை செய்து வருவது என்பது மிக சிறப்பாக இருக்கும். பஞ்சபூதங்கள் தான் நவக்கிரகங்களாக மாற்றம் பெற்றிருக்குது. இப்ப நவக்கிரக தியானத்தை நாம் தொடர்ந்து முறையாக செய்து வரணும். மூன்றாவது இயற்கை காரணத்துல சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல், ஆக்சிடென்ட்ஸ். இது யாரும் திட்டமிட்டு செய்யறதில்ல, இயற்கையில திடீர்னு நடக்கிறது. இதனால வலியோ நோயோ மரணமோ மிக எளிமையா வந்துடுது. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ அதனால நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் பலதாக இன்னைக்கு இருக்குது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல அருள் காப்பு போடணும், நல்ல தியானம் பண்ணணும், விழிப்புணர்வோடு இருக்கணும், முழு கவனத்தோட செயல் செய்யணும் இல்லையா? இதெல்லாம் நமக்கு இந்த இடத்துல நம்மை காப்பாற்றக்கூடிய செயல்பாடுகள். சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல். அப்போ இந்த 3 காரணம் இயற்கை காரணம். அப்ப இது நம்ம இந்த மகரிஷி அவர்கள் சொன்ன வழியில கருவமைப்பை தியானத்தின் மூலமாக, சேவையின் மூலமாக, ககனத்தில் கோள்கள் நிலையை தியானத்தின் மூலமாக, அதையும் சேவையின் மூலமாக, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதலை நாம் அருள் காப்பின் மூலமாக, மனோசக்தியின் மூலமாக நாம இவற்றை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இது இயற்கை காரணம். இது உடனே நாளைக்கு அப்படியே நடந்துருமோனா நடக்காது. இது கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் பண்ணி நடக்கும். நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். அடுத்தது செயற்கை காரணம். உணவு வகை, எண்ணம், செய்கை. 3 ஒரே லைன் தான். கருமைப்புக்கு அடுத்தது உணவு வகை, எண்ணம், செய்கை. இந்த 3மே செயற்கை காரணங்கள். உணவு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க எதை வேணா சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படும். அது அளவோடு முறையோடு இருந்தா இன்பம், அளவு முறை மாறினால் மீறினால் அங்க துன்பம்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ உணவு வகை நாம் நோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணம். அப்போ உணவு வகை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலா வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நல்ல உணவுகள் எல்லாமே எல்லாம் அழகுக்கும் ஆடம்பரத்திற்குமான உணவுகளாக மாறிடுச்சு. ஆரோக்கியத்தை கெடுக்கிற உணவுகளா இருக்குது. அப்போ உணவு வகையிலே நாம மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். எண்ணம், உணவு வகை, எண்ணம், செய்கை. எண்ணம் என்பது 2வது இடத்தில் இருக்குது செயற்கை காரணத்துல. எண்ணத்தை பற்றி நம்ம நிறைய சிந்திச்சிருக்கிறோம். என்ன சிந்திச்சிருக்கிறோம்? எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் என்பது துன்ப காரணியும் அதுவே ஆகும். எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் சொல்லியாச்சு. அப்போ நம்முடைய எண்ணம் சரியாக இருக்குமானால் எல்லாமே சரியாக இருக்கும். எண்ணம் சரியில்லைன்னா நீங்க எதை செய்தாலும் அங்க சரியாக அது இருக்காது. அதனால நம்முடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது உயர்ந்ததாக, நல்லதாக, தூயதாக, தெய்வீகமானதாக நம்ம இருக்கணும். அதையும் நம்ம உடனே மாற்ற முடியும். பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் நம்ம சிந்திச்சு அதை நிச்சயமா மாற்றிவிட முடியும். அதுக்கு தான் எண்ணம் மாறுதல்னு ஒரு பெரிய பயிற்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. செய்கை அப்படின்றால் செயல் அப்படின்னு அர்த்தம். நம்ம செய்யக்கூடிய செயல் மூலமாக நல்ல செயல், கெட்ட செயல் இருக்கு. ஒரு ஸ்மோக் பண்றாரு, ஒரு ட்ரிங்க்ஸ் பண்றாரு அப்படின்னா, ஒரு கோபப்படுறாரு, ஒரு பொறாமப்படுறாருன்னா அது நோய் தான்.
சரிங்களா? அப்போ நம்முடைய செயல்கள் மூலமாக நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நல்ல செயல் செய்யும்போது நல்ல விளைவும், தீய செயல்களை செய்யும்போது தீய விளைவையும் நம்ம அனுபவிக்கிறோம். இப்ப இந்த 6ஐயும் தான் காரணமா சொல்றாங்க. கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, கவனத்தில் வரும் கோள்கள் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல். எல்லாம் வாழும் உயிர்களுக்கு பல ரசாயனங்கள் தரும் மாற்றம். அதான் முக்கியம். ரசாயனம் நம்ம இந்த இதுல எல்லாம் என்ன நடக்குன்னா உடம்புக்குள்ள கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். ரசாயன வேதியியல் மாற்றம் நம்ம உடம்புக்குள்ள நிகழுது. அப்ப இன்னைக்கு எனக்கு கால் வந்துச்சு. ஓகே. அப்ப ஓகே. அப்போ இந்த 6 காரணங்களை என்ன செய்யுது அப்படின்னு மகரிஷி நமக்கு சொல்றாங்கன்னா, நம்ம உடம்புல நிறைய ரசாயனங்கள் இருக்கு. இந்த உமிழ்நீர், உள்ள இருக்கிற சுரப்புகள், இது எல்லாம் பேர் வந்து ரசாயனம்னு பேரு. அப்ப அந்த ரசாயனங்கள் நம்ம உடல்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வல்லது. உதாரணத்திற்கு ஒருத்தர் உடல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு சிறு இன்ஜெக்ஷன் மூலமாக ஒரு மருந்தை செலுத்துறோம். அந்த உடல்ல எவ்வளவு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்துதுன்னு பாருங்க. உதாரணத்திற்கு ஒரு காட்டு மிருகம், மதம் பிடித்த யானைன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஊசி போட்டோம்னா அவ்வளவு பெரிய யானையினுடைய நிலை மயக்க நிலைக்கு போகுது. அதே போல மனிதர்களுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சிறிய ஊசி போடும்போது அந்த இடமே மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்ப இத்திரியூண்டு ரசாயனம் நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு பெரிய செயலை செய்து முடிக்குதுன்னு பாருங்க. அப்போ இந்த ரசாயனம் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. இந்த 6 காரணங்களும் இந்த ரசாயனத்துல தரமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப இந்த ரசாயன மாற்றம் ஏற்படும் போதுதான் நமக்கு இன்பமோ துன்பமோ ஏற்படுகிறது. 6 காரணம் அதனால் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றம். அது கருமைப்பானாலும், உணவு வகை, எண்ணம், செய்கையா இருந்தாலும், கோள்கள் நிலையா இருந்தாலும், இயற்கை சந்தர்ப்ப சூழலாக இருந்தாலும், நமக்கு எதை கொடுக்குது? இதுதான் இன்ப துன்பத்தை கொடுக்குது. அப்ப ஏன் ஒருத்தருக்கு இன்பம் ஒருத்தருக்கு துன்பமா இருக்குதுன்னா, இதுல 2 குவாலிட்டி இருக்குது. பாவம் புண்ணியம்னு. அதான் தரமொக்க இன்ப துன்பம். நம்மளோட குவாலிட்டி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்பமோ துன்பமோ அது இயற்கை கொடுக்குது. இப்ப எல்லாருக்கும் சனி வந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்கும் துன்பத்தை கொடுக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க. உலகத்துல 850 கோடி பேர் இருக்கிறோம். அப்படி வச்சுக்கோங்க. சரியா? 850 கோடி பேர்ல இப்போ 12 ராசிகள் இருக்கு இல்லையா? அப்ப 70 கோடி பேருக்கு ஒரு ராசி. 70 70 7 2 14. ஓகே, 840 வச்சுக்கோங்க. அப்போ 70 கோடி பேருக்கு ஒரு ராசி தான் இருக்கு. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். 70 கோடி பேருக்கு ஒரே ராசி தான். ஆவரேஜா சொல்றேன். சரி, இல்ல 60 இல்லாட்டி 50 கோடி பேர் வச்சுக்கோங்க. இப்ப 50 கோடி பேருக்கும் அந்த ராசியில ஒரே மாதிரி செயல் நடக்குமான்னு கேட்டா நடக்காது. அவங்க பிறந்த இடம், நாலு, நேரம் ஒரே மாதிரி இருக்கலாம். பட் அவங்களோட செயல்பாடு அப்படிங்கிறப்போ நாம இந்த இடத்துல ஆழ்ந்த சிந்தனைக்கு எடுக்கணும். அப்போ இதன் மூலமாக நம்ம உடல்ல பல ரசாயனங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப அந்த ரசாயன மாற்றம் நிகழும்போது நம்மகிட்ட இருக்கிற இன்ப துன்ப பாவ புண்ணிய பதிவுகளுக்கு தகுந்தாற் போல அங்க உணர்வுகள் வெளிப்படுகிறது. அதைத்தான் இன்பமாகவோ துன்பமாகவோ உணர்றோம்.
இந்த இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் எல்லாம் வாழும் உயிர்களுக்கு பல ரசாயனங்கள் தரும் மாற்றம் தரமொக்க இன்ப துன்பம் தகுந்த அளவாம். நம்மோட தரத்தை பொறுத்து சூரியனிலிருந்து ஒரு ஒளி வருது. நீங்க என்ன தரத்தில் இருக்கீங்களோ அதை பொறுத்து விளைவை கொடுக்கும். நீங்க சோலார் பேனலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மின்சாரத்தை கொடுக்கும். நீங்க வெறும் இரும்பு தகடா இருந்தா உங்களுக்கு வெப்பத்தை கொடுக்கும். நீர் குளிர்ச்சியா இருந்தா அது ஆவியாகி மேகங்களாகும் மழையை கொடுக்கும். இப்படி அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் எந்த பொருள் மீது படுகிறதோ அந்த பொருள் தான் அதனுடைய தன்மையை தீர்மானிக்கிறது. அப்போ நாம விளைவு மாற்றம் வேணும் அப்படின்னா நம்ம அந்த அலையில மாற்றம் ஏற்படுத்தி பிரயோஜனம் இல்லை. பொருளிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். பொருள்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதுதான் உண்மையான மாற்றமாக இருக்கும். அப்போ இதைத்தான் மகரிஷி அவங்க ரசாயன மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்படும். பாவ புண்ணியத்திற்கு தகுந்த மாதிரி இன்ப துன்ப உணர்வுகள் வெளிப்படும். தரமொக்க அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். இதுல ஒரு சக்தி மீறி பெருகி ரத்த சுழல் தடுக்க, இதுல ஏதோ ஒரு சக்தி அதிகமாகி பெருகி இந்த ரத்த ஓட்டத்தை தடை பண்ணிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ரத்த சுழல் தடுக்க நோயாய் மாறி பின்னும் அது அதிகரித்து விட மரணமாகிவிடும். இந்த ரத்த ஓட்டத்தை அதாவது தடுத்தது அப்படின்னா அது நோயாக மாறும். அதனாலதான் டாக்டர் போனோடனையும் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டத்தை செக் பண்றாரு. உடம்புல ஏதாவது நோய்னா பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்குங்கிறாரு. ஏன்னா அப்பதான் நம்ம உடம்புல எந்த மாதிரியான செயல்பாடு இருக்குதுங்கிறது நமக்கு நல்லா புரியும். சரி, அப்போ இந்த 6 காரணங்களை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, கவனத்தில் கோள்கள் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல். இவ்வளவுதான். எல்லாம் வாழும் உயிர்களுக்கு பல ரசாயனங்கள் தரும் மாற்றம் தலமொக்க இன்ப துன்பம் தகுந்த அளவாம். இதுல ஒரு சக்தி மீறி பெருகி ரத்த சுழல் தடுக்க, இதுல எந்த ஒரு சக்தி மீறி பெருகினாலும் அது ரத்த சுழலை தடுக்கும். சரிங்களா? அது ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தும் போது அது நோயாய் மாறும். இன்னும் அதிகரித்துட்டே போனா மரணத்திலே கொண்டு சென்று விட்டுவிடும். அப்போ இந்த உடற்பயிற்சிக்கான முக்கியத்துவம், தியானத்திற்கான முக்கியத்துவம், காயகல்ப பயிற்சிக்கான தற்சோதனைக்கான முக்கியத்துவம், அது எல்லாமே இப்ப நமக்கு இப்பதான் உணர்த்தப்படுது. அப்ப இது எதையெல்லாம் மாற்ற முடியுமோ உடனடியாக இப்ப நம்முடைய உணவு வகை எண்ணம் செய்கையை நம்ம உடனே வேணாலும் மாற்றிடலாம். இப்பவே இந்த சனத்திலேயே கூட மாற்றலாம். இப்படி நல்லதை மட்டும்தான் எடுத்துக்குவோன்னு ஒரு வைராக்கியத்துக்கு வரலாம். கருவமைப்பையும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் கோள்களோட நிலையை அதையும் நம்ம பயிற்சிகள் மூலமாக மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அப்போ செயலும் பயிற்சியும் இருந்து விழிப்புணர்வோடு இருக்கும்போது நாம துன்பத்திலிருந்து விடுபட்டு நோய்களிலிருந்து விடுபட்டு மரணத்தை தவிர்த்து வாழக்கூடிய அளவுக்கு நம்மால வாழ முடியுங்கிறது மகரிஷி அவங்களோட கருத்து. இதை நம்ம சிந்தனைக்கு எடுத்து நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்வோம். சரிங்களா? இது 6 தான். இந்த 6 காரணத்தையும் சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். உணவையும் எண்ணத்தையும் செய்கையும் நம்ம கட்டுப்பாட்டில் நம்ம வச்சிருக்கிறோம். அது நல்லதா பாசிட்டிவா நேர்மறையானதா இருக்குதாங்கிறத சிந்திக்கணும். அதற்கப்புறம் செயற்கை காரணங்கள் 3ஐயும் நாம மகரிஷி அவர்கள் சொன்ன தத்துவ தவ புரிதல் செயல்கள் மூலமாக மாற்றியமைத்துக் கொள்ளலாம். இப்ப இது நோய் நோய் வர காரணம் 6ங்கிற டாபிக்ல மகிழ்ச்சி கொடுப்பாங்க. ரசாயன அமைப்பு மாற்றமும் தலைப்பில் இருக்குது. நிச்சயமா சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இந்த தெய்வீக நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்லும் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி
இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு மட்டும். அதாவது இப்ப நம்ம ரெகுலரா நீங்க ஆசிரியர் பிராக்டிஸ்ல பஞ்சபூத தவத்தை நாம நிறைவு செய்திருப்போம். அதற்கு அடுத்தது நவகிரக தவம். இன்னைக்கு என்ன தேதி? 3. நாம் ஒரு 10ஆம் தேதியிலிருந்து தொடங்கிடுவோம். நவகிரக தியானம் நாம் எல்லாருமே ஏற்று இருக்கிறோம். பஞ்சபூதத்தை விட நவகிரக தவம் என்பது கொஞ்சம் எளிமையான தியானம் தான். அப்ப அதற்கு நீங்க முறையாக ஸ்டெப்ஸ் போட்டுக்கோங்க. முதல்ல நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது, முதல்ல எந்த கோல் லைனா, அதுக்கப்புறம் அது எவ்வளவு தொலைவில் இருக்கிறது, அந்த தூரம் உங்க மனசுல பதியணும். அப்புறம் எவ்வளவு நாளுக்கு ஒரு முறை அந்த சூரியனை சுற்றி வருகிறது, அது எத்தனாவது வட்டப்பாதை, இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு, குறிப்பாக அதனுடைய பலன்கள் ஒன்று ரெண்டு தான் மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. நிறைய பலன்கள் இருந்தாலும் மொத்தமா வாழ்க்கை வளம் வாழ்க்கை வளம்னு பேசிடுறதுனால நிறைய போட்டு சொல்ல விரும்பல மகரிஷி. 1-2 வாசகங்களை மட்டும் சேர்த்திருப்பாங்க. அதை நாம் அப்படியே திட்டமிட்டு மனனம் செய்து கொள்ள வேண்டும். அதிலே ஒரு 5-6 பாயிண்ட் தான் வரும். இந்த மாதிரி சூரியனுடைய காந்தலை கதிர்கள் இன்ன கலரு, இது இவ்வளவு பெரியதாக இருக்கிறது, இது இந்த வட்டப்பாதையில சுற்றி கொண்டிருக்கிறது, இது மனித உடலிலே இந்த உறுப்புகளோடு புலன்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அப்ப சூரியனோடு அல்லது அந்த கோலை நம்ம சொல்லிட்டு அதில் இருக்கிற ஆற்றலை நம்மோடு இணைத்துக் கொள்கிறோம். அது எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாகங்கிற வார்த்தையை சங்கல்பமாக பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அப்போ இது ரொம்ப சிம்பிள். அதை விட இது ரொம்ப சிம்பிள். என்ன, அந்த பிரபஞ்சமும் சுத்த வெளியை மட்டும்தான் நீங்க கொஞ்சம் படிச்சு மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு 4 தடவை அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும். சரிங்களா? அது ஒன்றும் சிரமம் இல்லை. அதனால அந்த வாய்ப்பை நீங்க அஹ், சரியா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே கிடைத்திருக்கிற வாய்ப்பு. நான் அடிக்கடி சொல்வேன், பெரிய பேராசிரியர்கள் கூட அந்த பஞ்சபூத நவதவம் நம்ம நடத்துறது மிஸ் பண்ணிட்டோம். நீங்க அதை நடத்துறது நிச்சயமா எல்லாருமே நடத்தணும். அது நடத்திட்டு நீங்க செஞ்சு பாருங்க. அப்பதான் அதனோட விளைவு தெரியும். இப்ப சொல்றப்ப தெரியாது. அதனால நிச்சயமா இதுல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க. சரிங்களா? சிறப்பா செயல்படும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்று இறை ஆசிரியர் பயிற்சியிலே ஆழமானதொரு உணர்வு பூர்வமான நன்றி உணர்வு தவம் வழிநடத்தி, அதனைத் தொடர்ந்து ரசாயன அமைப்பும் மாற்றமும் என்ற தலைப்பிலான கவிதைக்கு விளக்கம் கொடுத்தார்கள். கருவமைப்பு, உணவு, எண்ணம், செயல், கோள்களின் நிலை, இயற்கை நிகழ்ச்சி, இவற்றால் உடலில் ரசாயனம் மாற்றம் ஏற்படுது என்றும், இவற்றில் உணவு, எண்ணம், செயல் நமது முயற்சியினால் சரி செய்து கொள்ள முடியும், இதன் மூலம் நமது வாழ்க்கை தரத்தையும் மாற்றி அமைக்க முடியும் என்றும், இயற்கை நிகழ்ச்சி, கருவமைப்பு நிலை, இதை துரியோதய தவத்தின் மூலமும் சரி செய்ய முடியும். கோள்களின் நிலையிலிருந்து வரும் துன்பங்களை மாற்றி அமைக்க சேவை மற்றும் பஞ்சபூத நவக்கிரக தவத்தையும், எதிர்பாராமல் வரும் விபத்துக்களை விழிப்புணர்வோடும் இருந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று நமக்கு மிக தெளிவான விளக்கம் கொடுத்த ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. சில முக்கிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயகல்ப கவி, காயகல்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரையும் நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு இறை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம்.
அடுத்ததாக உலக நல வாழ்த்து பாட கமலா அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓர்ப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் பெருமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வில் அளிக்கு முன்னே ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. இன்றைய இறையாசிரியர் பயிற்சியிலே இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய அன்பர்களுக்கும் பங்கேற்ற அனைத்து இறை தொண்டர்களுக்கும் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் 3 மணி சிறப்பு தவத்திலும் மாலை 5:15 மணிக்கு ஞானகான நிகழ்விலும் கலந்து கொள்வோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.